கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 133 ஆண்டுடைய வார்த்தை இவ்வாறாக சொல்லுகிறது. 1வது வசனம், இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை எத்தனை இன்பமாய் இருக்கிறது. இந்த அருமையான வசனம் சொல்லுகிறது சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. இது பழைய ஏற்பாட்டில் சங்கீதக்காரன் தாவீதினால் எழுதப்பட்ட ஒரு அருமையான சங்கீதத்தில் உள்ள ஒரு வரி. சொல்லப்போனால் ஒரு பாட்டினுடைய வரி. இந்த பாடலுக்கு ஒரு 3 வரிகள் இருக்குது தேவச்சனமே. அதில் அந்த முதல் வரியில் முதல் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனதை குறித்து சொல்லுகிறது. அது விசேஷமாக ரட்சிக்கப்பட்டவர்கள். பழைய ஏற்பாட்டில் ரட்சிப்புன்னு ஒன்று நம்ம பார்க்க முடியாது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி ரட்சிப்பை தந்தார். ஆனால் இந்த பழைய ஏற்பாட்டில் யூதர்கள், இஸ்ரவேலர்கள், சகோதரர்கள், தேவ பிள்ளைகள், அந்த 12 கோத்திரத்தில் உள்ளவங்க ஒன்று சேரும் பொழுது எத்தனை இன்பம் எத்தனை நன்மை. அப்படி என்றால் தேவஜனமே, அந்த 12 கோத்திரத்தில் தான் நீங்கள் யாரை பார்க்க முடியும்? லேவியர்களை பார்க்க முடியும். அந்த கோத்திரங்களில் உள்ள ஒவ்வொரு நபர்களையும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த ஒவ்வொரு கோத்திரமும் இணைகிறது எத்தனை சந்தோஷமான விஷயம். ஏனென்றால் அப்படி ஒன்று இணையும் பொழுது தான் ஒரு மனம் உண்டாகுது. அதனால் அந்த லேவியினுடைய கோத்திரத்தில் உள்ள ஒரு நபரை குறித்து அதில் அழகாக எழுதப்படுகிறது. ஏனென்றால் ஒரு தேவ ஜனம் கூடுகிறது எத்தனை அருமையான விஷயம். அங்கே வேற எந்த கோத்திரத்தில் உள்ள ஆளையும் வைத்து அதுக்கு டெஃபினிஷன் கொடுக்கல. விசேஷமாக தேவனை நெருங்கி இருக்கிற ஒரு கோத்திரம்தான் லேவியர்கள்னு சொல்லுவாங்க. அதை தான் அதில் உள்ள தலைமைத்துவத்தை நடத்தினவர் தான் ஆரோன். அப்போ அந்த வசனம் சொல்லுது, ஒவ்வொரு கோத்திரமும் இணையும் பொழுது, ஒவ்வொரு தேவஜனமும் இணையும் பொழுது 12 கோத்திரங்கள் பழைய ஏற்பாட்டில் இருந்துச்சு. அதில் உள்ள சகோதரர்கள் டீவியேட் ஆகி 2 தேசமாக அது பிரிந்திருந்தது. இஸ்ரவேல் என்றும் யூதர்கள் என்றும் பிரிந்திருந்தார்கள். ஜூடா அண்ட் இஸ்ரவேல் வாஸ் டிவைடட் அண்ட் இட் வாஸ் ஹேவிங் 2 கான்ஃப்ளிக்ட். அது ஒரு 2 விதமாக இருக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் எலியா என்ன செய்கிறார்னா 12 கல்லை எடுத்து வைக்கிறார். அதில் ஒரு ரகசியம் இருக்கிறது. ஏன்னா ஒரு 12 கோத்திரம் இருக்குது தேவச்சனமே. அந்த பழைய ஏற்பாட்டில் அவர்கள் ஒருமனப்பட்டால் அது எப்படி இருக்குதுன்னு விவரிக்கிறாங்க. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்திற்கும் ஏர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஸோ தேவஜனமே, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நன்மை இருக்குது. ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்று கூடுனா அங்கே ஒரு தைலம் ஆரோன் மேலே ஊற்றப்பட்டது போல ஒரு கிளைமேட் உருவாகுது. அது மட்டும் இல்லை, அது அவனுடைய சரீரத்தில் உள்ள அவயம்தான் தாடி. அந்த தாடியிலையும், தாடி மட்டும் இல்லை, அவனுடைய உடை அவன் அங்கியிலையும் இறங்குச்சான். அதை அப்படியே ஆண்டவருடைய வார்த்தையை அழகா தாவீது வர்ணிக்கிறார். அது ஏர்மோன் மேலும் சீயோன் பர்வதம் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பனையாக இருக்கிறது. அப்போது ஒரு தைலம் ஒரு மனுஷன் மேலே இறங்கும் பொழுது அவன் விசேஷித்தவனாக இருக்கிறான். அவன் மேல் அபிஷேகம் இறங்குகிறது. அது அவனை பாதுகாக்கிறது, அது அவனை வளர செய்கிறது, அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர செய்கிறதுன்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்போது ஒரு பனி எப்படி ஒரு மலையில் இறங்கும் பொழுது மழையே பெய்யாவிட்டாலும் அந்த பனியினுடைய குளிர்ச்சியினால் எல்லா மரங்களும் செழுமையாக இருக்குது. எப்படி ஒரு மலையின் மேலே பனி இறங்குதோ அதே போல் ஆரோனின் மேலே தைலம், அபிஷேக தைலம் இறங்குறதுக்கு அது ஒப்பனையாக இருக்குது. அப்போ மலையில் இறங்கின அந்த பனியினால் மலையில் உள்ள எல்லாம் பசுமையாக இருக்கிறது போல் இந்த மகிமை ஆரோன் மேலே இறங்கினதுனால என்ன நடக்குது? சகோதரர் கூடுற இடத்துல என்ன ஆசீர்வாதம் மறைந்திருக்குது? அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். Always God is blessing in that area. அதில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அங்கே ஆசீர்வாதம் இருக்குது, ஜீவனும் இருக்குது. blessing and life. அங்கே கர்த்தர் அங்கே கட்டளையிடுகிறார். தேவஜனமே, ஒரு பழைய ஏற்பாட்டிலேயே இவ்வளோ ஆசீர்வாதம் ஒரு மனதில் இருக்குதுன்னா புதிய ஏற்பாட்டு எத்தனை அருமையானது. புதிய ஏற்பாட்டில் 120 பேர் கூடியிருந்தாங்க. அந்த இடத்துல ஆவியானவர் இறங்கினார். அங்கே பனி இறங்கவோ
இல்லை அபிஷேகம் தைலமோ இல்லை, அபிஷேக தைலத்தின் ஓனரே இறங்கினார். ஸோ நம்ம ஒருமனம் பட்டா இந்த புதிய ஏற்பாட்டில் எங்கே 2-3 பேர் கூடுகிறீர்களோ அங்கே நான் வருவேன்னு சொன்னார். இயேசுவே வந்துடுறாரு. எத்தனை அருமையான விஷயம். ஸோ தெய்வ ஜனமே, நம்ம ப்ரேயர் எஃபெக்ட் ஆகிறதுக்கு நம்ம காங்கிரிகேஷன் ரொம்ப தேவை. ஸோ அடிக்கடி நம்ம சபை கூடுதலை விட்டுவிடாமல், கூடி ஜெபிக்கிறதை விட்டுவிடாமல் நாம் இருக்க வேண்டும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு மல்டிபிள் ப்ரெசன்ஸ் இறங்கும், ஒரு கூட்ட அபிஷேகம் இறங்கும். தனியாக இருந்து எவ்வளோ ஜெபித்தும் சில நேரம் சில போராட்டம் மாறாது. அதனால தான் நம்ம கூடி ஜெபிக்கணும். நீங்கள் பாருங்கள், வசனம் சொல்லுது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்ததுன்னு சொல்லுகிறாங்க. ஸோ 2 பேருக்கு கூடி இருக்கும் பொழுது அந்த இடம் என்ன உண்டாகுது? 2-3 பேர் ஜெபிக்கும் பொழுது அந்த இடமே அசைஞ்சுதான். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரு. ஸோ தேவச்சனமே, இப்படி நிறைய காரியம் பார்க்க முடியும் வேதத்தில். பேதுரு, சில மக்கள் கூடி இருக்கிறாங்க, அங்கே ஜெபிக்கிறாங்க, அங்கே பேதுரு பேச ஆரம்பிக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளாரு. ஸோ அவர்கள் மேலேயும் ஒரு எண்ணெய் ஊற்றப்பட்டது. அது ஆவியானவருடைய அபிஷேகம். அடுத்தது பாருங்கள், பவுல் பேசிக்கொண்டு இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16 அங்கே லீதியாளின் இருதயத்தை கர்த்தர் திறக்கிறார். ஸோ கூட்டத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை தொட்டுக்கொண்டே இருப்பார். நம்ம வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும். இந்த மாற்றத்தை அனுபவித்தால் தான் நம்ம தனி ஜெபம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு ஒரு ஒருமானம் தேவையாக இருக்குது. அதே அப்போஸ்தலர் 16 நீங்கள் பார்க்கும் பொழுது பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையில் போடுறாங்க. அங்கேயும் 2 பேர் கூடி ஜெபிக்கிறாங்க, சிறை உடைகிறது. ஸோ எங்கெல்லாம் கூடி இருந்தாங்களோ அங்கெல்லாம் ஒரு அசைவை பார்த்தாங்க. ஸோ நம்ம எல்லாரும் கூடி ஒரு மனமாக ஜெபிப்போம் என்றால் ஒரு அசைவு நம்ம லைஃப்பில் நிச்சயமாக இருக்கிறது. இந்த ஒரு மனதை கெடுக்கிறது தான் பிசாசு. அந்த பிசாசின் சதியை நம்ம எதிர்த்து நிற்க வேண்டும். ஏனென்றால் பரலோகத்தில் ஒரு பெரிய யூனிட்டி இருந்துச்சு தூதர்கள் மத்தியில். ஆண்டவர் எல்லாரும் சேவித்து கொண்டிருந்தாங்க. ஏன்னா அவர் மட்டும்தான் சிருஷ்டிகர், மற்றதெல்லாம் சிருஷ்டி. ஸோ ஏஞ்சல்ஸ் வேர் கிரியேட்டட். அவங்க என்ன சொல்ல, தே ஆர் நாட் த கிரியேட்டர்ஸ், தே வேர் கிரியேட்டட். அப்போது ஏஞ்சல்ஸ் தேவனால் படைக்கப்பட்ட ஜீவிகள். அவர்தான் படைத்தவர். ஸோ அவர் கிரியேட்டர். இப்போ அங்கே பரலோகத்தில் ஒரு பிரச்சனை வருது. இந்த ஒரு மனதை கலைக்கிற, அதாவது சகோதரர்கள் ஒருமித்து கூடனா எத்தனை நன்மை. அங்கே பரலோகத்தில் தேவனுக்கு முன்னாடி தூதர்கள் எல்லாம் ஒரு மனமாக இருக்கும் பொழுது ஒரு கலவரவாதி என்ன செய்கிறான், லூசிஃபர், எல்லாத்தையும் பிரிக்கிறான். அவன் பூமியில் ஆதாம் ஏவாளையும் பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணான். ஆனால் ஆதாம் ஏவாளை பிரித்தா லாபம் இல்லைன்னு தெரிஞ்சு ஆதாம் ஏவாளை ஆண்டவரை விட்டு பிரித்தான். ஸோ இன்றைக்கி சத்துனுடைய தந்திரமே நம்மளை பிரிக்கணும், ஒரு மனமாக இருக்கிற இடத்துல பிரிவு உண்டாக்குவான். ஸோ இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு மனம், உங்கள் சபையில் உள்ள ஒரு மனம் என்றைக்குமே உடைய விடாதீங்க. நீங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த இடத்துல ஒரு பிரிவினை வடாதபடி உங்களை கர்த்தர் பயன்படுத்துவாராக. ஏன்னா ஒரு மனம் உள்ள இடத்துல ஜீவன் இருக்கும், அபிஷேகம் இருக்கும், வல்லமை இறங்கும். ஆக்ட்ஸ் சாப்டர் 12 12வது அதிகாரத்தில் ஒரு கூட்டம் கூடி ஜெபிக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையில் பேதுரு இருக்கிறார். ஆனால் ஒரு கூட்டம் இங்கே ஜெபித்து கொண்டு இருக்கு. அந்த சின்ன கூட்டத்தினுடைய ஜெபத்தினால பரலோகத்தில் இருந்த ஒரு தூதன் இறங்கி பேதுருவை வெளியே கொண்டு வந்துட்டார். ஸோ கூட்டு ஜெபம் அவ்வளோ பவர்ஃபுல்லானது. ஏன்னா ஒவ்வொரு பேருடைய அனாயிண்டிங் இணையும் பொழுது அது அத்தனை அருமையாக இருக்குது. அதான் வேதம் சொல்லுது, ஒரு ஆள் 1000 பேர்னா 2 பேர் 10000 பேர். அப்படி பாருங்களேன், 2 பேர் சேர்ந்தா 10000 பேர். அப்போ 3 பேர் சேர்ந்தா என்ன ஆகும், 1,00,000 பேர்னு வச்சுக்கொள்ளாமே. ஸோ தேவ ஜனமே, நம்ம ஒவ்வொருத்தவங்க கூடும்பொழுது அவ்வளோ பிளெஸ்ஸிங் இருக்குது. பட் இந்த யூனிட்டி, இந்த ஒரு மனதனுடைய ஆசீர்வாதம் தெரியாதவங்களுக்கு அதை பற்றி தெரியாது. ஸோ இன்றைக்கி கர்த்தர் நம்மளோடு இதை பேசுகிறார். அவர் நம்ம ஒரு மனமாக இருக்க அழைக்கிறார். ஒவ்வொரு பேரும் குடும்பத்திலையும் சபையிலையும் ஆண்டவர் கொடுத்த எந்த ஐக்கியத்தையும் விட்டுவிடாதீர்கள். 1 யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்கிறாங்க, நீங்களும் எங்களோட கூட ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதே உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஸோ இந்த வசனத்தை எழுதுகிற யோவான் அழகாக சொல்கிறார், எங்களோட ஐக்கியமாக இருங்க. அப்படின்னா யோவான் ஒரு அப்போஸ்தலர் அல்லவா? அப்படி என்றால் ஊழியர்களோடு ஐக்கியமாக இருக்க சொல்கிறாங்க. நல்ல ஆவிக்குரிய ஆலோசனை தருகிறவங்களை நம்ம ஃபாலோ பண்ணி அவங்க மூலமாக ஆண்டுடைய ரகசியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம அதை விட்டு விடாமல் இருக்கணும். ஏன்னா யோவான் சொல்கிறாரு, எங்களுடைய ஐக்கியம்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்குது, தேவனோடு இருக்குது. ஸோ ஒரு ஊழியருடைய ஐக்கியம் தேவனோடு இருக்குதுன்னா அந்த ஊழியரோடு நம்ம ஐக்கியமாக இருக்கணும், அந்த சபையோடு ஐக்கியமாக இருக்கணும், நம்ம குடும்பத்தோடு ஐக்கியமாக இருக்கணும். எல்லாரும் ஐக்கியமாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். யூனிட்டி ரொம்ப பயங்கரமான மெஜாரிட்டி. இதை நம்ம விட்டு விடாமல் கர்த்தர் நம்மளை காப்பாற்ற உதவி செய்வாராக. இந்த ஆசீர்வாதத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு கோடி இருக்குதா, வீடு இருக்குதா, பங்களா இருக்குதான்னு இல்லை, நமக்கு ஒரு நல்ல திருச்சபை, நல்ல தேவ பிள்ளைகள், நல்ல ஊழியர்கள், நல்ல ஆவிக்குரிய உறவை கர்த்தர் தாரார்னா அது ஒரு பயங்கரமான ஆசீர்வாதம். ஸோ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம். எல்லாரும் ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் ஐக்கியம் ஆவிக்குரியவர்களோடும் தேவ பிள்ளைகளோடும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறவர்களோடு இருக்க உதவி செய்யுங்கப்பா. துன்மார்க்கரோடு அல்ல, பாவிகளோடு அல்ல, அவர்கள் இருக்கிற இடத்துல அல்ல, உம்முடைய பிள்ளைகளோடும் உம்முடைய ஜனத்தோடும் நாங்கள் கூடி இருக்க உதவி செய்யுங்க. விசேஷமாக உம்மோடு நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க. இந்த நாள் இனிய நாளாக, சந்தோஷமான நாளாக மாறட்டும். துக்கமெல்லாம் இன்பமாக மாறட்டும். யுத்தங்களை ஓய பண்ணுங்க. சமாதானத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆம் தேவச்சனமே, நம்முடைய 21 நாள் உபவாச ஜெபங்கள் முடிய போகிறது. வருகிற நாட்களில் முடியும். ஆம் தேவச்சனமே, ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த ப்ரேயர் டைம் சேனல் ஒரு நல்ல ஐக்கியம். இந்த ஐக்கியத்தில் இணைஞ்சிருங்க. ஆண்டவர் இதன் மூலமாக உங்களோடு பேசிக்கொண்டே இருப்பார். ஏற்ற நேரத்தில் ஏற்ற வார்த்தை உங்களுக்கு இந்த சேனல் மூலமாக ஆவியானவர் தருவார். இது அவரே ஏற்படுத்தின சேனல். இந்த நாட்களில் உபவாச ஜெபம் நடந்து கொண்டிருக்கு. உங்கள் இருதயத்துக்கு தேவையானதை பேசி உங்களை பலப்படுத்துவார். இணைஞ்சிருங்க. இன்னைக்கு நைட்டு நடக்கிற அந்த 9 மணி ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். God bless you. ஆமேன்.